வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி எப்படிலாம் போயிருக்கு, மார்க்கெட்டோட அப்டேட்டை டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இந்த மார்க்கெட்டே திடீர்னு எழுதாமல் போச்சு. பழைய மார்க்கர் ரெட் கலர் மார்க்கர் வச்சு எழுதியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு வீடியோ குவாலிட்டி தரமாக இருக்கும். ஓகேங்களா? கண்டென்ட்டோட குவாலிட்டி, வீடியோவோட குவாலிட்டி எப்பயுமே மங்களாக தான் இருக்கும். கண்டென்ட்டோட குவாலிட்டி தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ப்ரோ, குளோபல் நியூஸ் கதையை சொல்லணும் அப்படின்னா, குளோபல் நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னா பெரிய பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அங்கே ட்ரம்ப் விட்டு சீனா கூட பேச்சுவார்த்தை, டேரிஃபு, நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்புறம் உக்ரைன்காரன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ரஷ்யாவில் போய் 40 ஏர்கிராஃப்டை அடிச்சு நொறுக்கியிருக்கான். அப்புறமேட்டு அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாக்காரன் திரும்ப ஒரு 2-3 மணி நேரத்தில் கொண்டு போய் திரும்ப ஒரு உக்ரைனை போட்டு அடிச்சிருக்கான். இந்த மாதிரி பல 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 நம்ம இந்திய மார்க்கெட்டுக்கு எகெயின்ஸ்டான நியூஸு நிறையா போய்கிட்டே இருக்கு. சும்மா சண்டை போகிறத நிறுத்தி தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அடுத்து கிஃப்ட் நிஃப்டி சொல்லவா வேணும். 18% இது வேற எழுதாதா, 18% கீழே போயிருக்கான். ஓகேவா? எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க பாருங்க. 18% மார்க்கெட்டு கீழே போயிருக்கு. ஒரு நிமிஷம் ரெட் கலர் மார்க்கெட்டே எடுத்துக்குவோம். கிஃப்ட் நிஃப்டி 18% கீழே தாங்க போயிருக்கு. 18% மீன்ஸ் 0.18. ஓகேங்களா? அடுத்து எல்ஐசியோட ஹெட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரோ நல்லா ப்ராஃபிட் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ரீசெண்ட் டேஸாக பட்டாசாக இருந்துச்சு ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படின்னா, ஓகே மேபி அவர் ரிட்டையர்ட் ஆகிருப்பாரா இருக்கும். அதனால் புதுசாக ஸ்ரீ தினேஷ் பண்ட் அப்படிங்கிறவங்க எல்ஐசியோட புது ஹெட்டாக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மகேந்திரன் மகேந்திர ஸ்டாக்கு நீ மேலே பிச்சுக்கிட்டு போகணும்னா நல்ல விஷயம்ப்பா. ஏன் அப்படின்னா எஸ்யூவி கார்லாம் 21%, தேட்டர்லாம் 10% பக்கம் நல்லா விற்று தள்ளியிருக்காங்க இந்த நடுவில் இருக்க இந்த நடந்து முடிஞ்ச குவார்டர் ரிசல்ட்டில். ஓகேங்களா? அடுத்து ஐடிசி ஆந்திர பிரதேஷ் சிஎம்கிட்ட பேசியிருக்காங்க. ஐடிசி வந்து இதில் ஆந்திர பிரதேசில் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அங்கே எங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்குது, நாங்கள் அதனால் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சந்திரபாபு நாயுடுகிட்ட பேசியிருக்காங்க. நல்ல நியூஸாக வந்தால் இன்றைக்கி ஐடிசி பிச்சுக்கிட்டு போயிடும். ஓகே, ஜிஎஸ்டி ஓகே, ஜிஎஸ்டி என்ன பிரதர் கதை அப்படின்னா, இது வரைக்கும் இல்லாமல் ஆல் டைம் ஹையில் 2,37 கோடி. ஓகே, 2,37 கோடி. எவ்வளோ? 16% அதிகமாக போயிருக்கு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் திக்கி பேசுகிறேன். 27%, அதாவது 2.37 லட்சம் கோடிக்கு அதிகமாக டேக்ஸு கட்டியிருக்காங்க. நல்ல விஷயம்ப்பா. இப்போ நீங்கள் மார்க்கெட் பறந்துருமா அது என்னன்னா எனக்கு தெரியல. ஏன்னா அது கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்காக மார்க்கெட் இப்படி ரியாக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்து எஃப்ஐடிஏ ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் என்ன பிரதர் கதை அப்படின்னா, எஃப்ஐ கிட்டத்தட்ட போன வாரம் 6,400 கோடி பக்கம் விற்று தள்ளிட்டானுங்க. ஓகே, வெள்ளிக்கிழமை. ஓகே, அதே மாதிரியே வெள்ளிக்கிழமை நம்ம டிஇ வாங்கினது 9,000 கோடி பக்கம் வாங்கியிருக்கோம். ஓகேவா? 9,000 கோடிக்கு டிஇ வாங்கியிருக்கோம். எஃப்ஐ விற்றது எவ்வளோக்கு? 6,000 கோடி. சப்போஸ் இன்னைக்கு எஃப்ஐ விற்று டிஇ விற்றா என்ன பிரதர் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்க? உண்மையாக உள்ளபடி சொல்லுவேன். அதுதான் நம்ம சேனல். ஓகேவா? இதுதான் நிலவரம். நான் நிலவரத்தை மாற்றில எதுவும் சொல்லலை, இதுதான் நிலவரம். ஏன்னா அங்கே பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்குது. இவன் வந்து ஜிஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான், அந்த ரஷ்யா விட்டு அடிச்சுட்டு இருக்கான், சீனா பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்படிங்கிறப்ப நம்ம என்ன இப்போ எஃப்ஐ என்ன உள்ளே வந்து வாங்கிட்டா இருப்பான், அவன் வேறு ஏதோ பொழப்பு போட்டு பார்க்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்த நியூஸ் பாருங்க. ஆர்பிஐ பாலிசி மேனுஃபேக்சரிங் அண்டு ஃபாஸ்ட் பிஎம் சர்வீஸ். என்ன பிரதர் கதை அப்படின்னு கேட்டால், ஆர்பிஐலேருந்து திரும்ப ஒரு பாலிசி விட்டுருக்கான். அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கு? ட்ரேடரு இன்வெஸ்டர் எங்கெல்லாம் பொழைக்க முடியா, எங்கெல்லாம் வாழ விடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவன் பாட்டிக்கு ஏதோ ஒரு பாலிசி அறிவிச்சு விட்டு போயிடுறான். திரும்ப ஃபேக்ட்ரிக்கு ஒரு அப்டேட்டை கொடுக்குறோம் சொல்லி அந்த அப்டேட்டு யார் தெரியல, நம்மளை தான் முடிச்சு விட்ருவாங்க கடைசியில். இப்போ சிம்பிள் தான். ஆர்பிஐயாக இருக்கட்டும், செபியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது யாரை பாதிக்கும்? ஃபேக்ட்ரி தான் பாதிக்கும்னா, ஃபேக்ட்ரியை பாதிக்கிறதோட நம்மள மாதிரி ரீட்டைலரை பாதிக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப அதிகமான விஷயமே. சரி, ஓகே. அடுத்து டெக்னிக்கல் அனலிஸ்ட்குள்ளே போவோம். டெக்னிக்கல் அனலிஸ்ட் என்ன பண்ணுறது? ஃபண்டமெண்டல்லேங்கிறது தவிடு தின்னுட்டு இருக்குது. ஃபண்டமெண்டல் தவிடு திங்கிறதுனால டெக்னிக்கல் அனலிஸ்ட் பெருசாக பார்த்துமே நம்ம லைவ் மார்க்கெட்டில் அந்த ஸ்லாப்பராக இருக்கும் அப்படிங்கிறப்ப லைவ் மார்க்கெட்டில் அந்த மொமெண்டம் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரதான் கரெக்டாக இருக்கும்.
ஓகே, இன்னைக்கு கீ லெவல் பார்த்த வரைக்கும் 24,500லேருந்து 24,850 தான். இந்த ரேஞ்சில் தான் சுத்த போகிறான். இதுக்கு மேலே அவன் ஒன்றும் பெருசாக பிடிங்கிற மாட்டான். சரிங்களா, இந்த லெவல் தான். ஓகே, சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க 24,500லேருந்து 24,550. ஓகேங்களா, அடுத்து ரெசிஸ்டன்ட் பார்க்குறோம்னா சாமி 25,000க்கு போய் தான் பெரிய கும்பிடா இருக்குடா அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 25,000 ரீச் பண்ணோடனே புதிய ஹை வைக்க போறானா, என்ன பண்ண போறான், அதை பண்ண போறான், இதை பண்ண போறான். சும்மா எல்லாமே இன்வெஸ்டர் என்னென்னமோ பேசி விட்டானுங்க. இன்ஃப்ளூயன்சரும் அப்படிதான் சும்மாவே இருக்கிறதுல எதையோ ஒன்று பேசி விட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவன் இருறா கடைசியில் கொண்டு போகிற சொல்லி கீழே இறக்கி விட்டான். இதில் இன்னைக்கு வந்திருக்க நியூஸ் எல்லாம் பார்த்தா இன்னமும் கீழே போவான் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. என்ன கதையே தெரியல. இன்னைக்கு ஜப்பான் மார்க்கெட்லேருந்து எல்லா மார்க்கெட்டுமே மைனஸில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. ஓகே, இன்னைக்கு கரெக்டாக இத்தனை நாள் முன்னாடி நடந்த மார்க்கெட் வச்சு பார்த்துருப்போம். இன்னைக்கு நார்மலாக நான் சொல்கிறேன், இன்னைக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா 750, அதாவது 24,750 ஸ்டார்ட் ஆகலாம். 24,750 ஸ்டார்ட் ஆகிற என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலுமே பாருங்க, கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலுமே அப்படியே லைட்டாக மேலே போகிற மாதிரி போயிட்டு சைடு வேல போயிடுவான். வேறு வழியே கிடையாது. இன்னைக்கு அப்படி தான் போவான். டக்குன்னு கீழே இறங்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஆனால் இன்னைக்கு கீழே இறங்குறானா அப்படின்னா மேலே போயிட்டு தானே ப்ரோ, அப்படிலாம் இல்லை. கீழே இறங்குறானா கீழேயே போய் அப்படியே சைடுவே மாதிரியே நீ மார்க்கெட்டை முடிச்சு விட்ருவான். ஏன் பிரதர் அப்படின்னா, அதான் சொல்கிறல, ஃபண்டமெண்டலே தவிடு தின்னுட்டு இருக்கு மார்க்கெட்டு. இன்னைக்கு மேக்ஸிமம் புட் சைடுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, சப்போஸ் கால் சைடே போனாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கால் சைடே ஏதோ ஒரு எஃப்ஐ ஒரு 10,000 கோடி 20,000 கோடிக்கு இன்னைக்கு ஒரே நாளில் வாங்குறான், கால் சைடில் போகுது. ஓகேவா, அப்படி கால் சைடில் போனாலுமே என்ன போவோம், மேலேயே போகாது. இன்னைக்கு அப்படியே லைட்டாக சைடு வேல போய் அப்படியே முடிஞ்சிடும். மேக்ஸிமம் இந்த கீ லெவல்லாம் பிரேக் பண்ணாதுங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கங்க. ஓகேவா, அந்த கீ லெவலில் பிரேக் பண்ணாலுமே ஒரு 24,900 வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேலே சான்சஸே இல்லை. ஏன்னா நீ ஃபண்டமெண்டலில் அந்தளவுக்கு வீக்காக தானே இருக்குது. ஏன்னா எல்லாமே நமக்கு, அதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் பரவாயில்ல, ஒவ்வொன்றுமே மிஸ்டேக்காக இருக்குங்கிறதா இங்கே பிரச்சனையே. சரிங்களா, இதுதான் நீங்கள் நியூஸு. திரும்ப ரீகால் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்கிட்ட அந்த பென் எழுதலை. ஓகே, நீ பென் வாங்கிட்டு வந்துடுங்க, கவலைப்படாதீங்க. அதனால் இங்கே ஒரு கிளார் மாதிரி அடிக்கும். அந்த கிளார் அப்படியே மறைச்சிடுவோம். சரிங்களா, சரி ஓகேங்க. நம்ம குளோபல் நியூஸுமே நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியுமே மைனஸில் ஆரம்பிச்சிருக்கான். இந்த எல்ஐசியை ஹெட்டு மாற்றிருக்காங்க. மகேந்திரா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். ஐடிசியில் ஆந்திர பிரதேஷ் சிஎம் கூட பேசியிருக்காங்க. அப்புறமேட்டு ஜிஎஸ்டி 2.37 லட்சம் கோடி அதிகமாக டர்ன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எஃப்ஐடிஏ இன்னைக்கு பஞ்சாயத்து என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியாமல் இருக்குது. அடுத்து ஆர்பிஐலேருந்து பாலிசி வந்துருக்கு, அது மார்க்கெட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. அடுத்து மேனுஃபேக்சரிங் இந்த சர்வீஸ் பிஎம்ஐ அதுவுமே நமக்கு கொஞ்சம் பிரச்சனை தாங்க. அடுத்து நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அதான் இது இப்படி இருந்தால் அப்புறம் என்னங்க நடக்கும், வேறு என்ன நடக்கும்? அவர்கிட்ட நிஃப்டி 50ல் பார்க்குற வரைக்கும் கீ லெவல் 24,500லேருந்து 24,850 தான் அதிகபட்சம். ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,500 24,550. ஓகே, அடுத்து ரெசிஸ்டனை பார்க்குறோம்னா 25,000 ரீச் பண்ணிட்டான். பண்ணு, ஏன்னா இன்வெஸ்டர்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குவாங்க. ஓகே, அடுத்து இதுதான் டெக்னிக்கல் வியூவில் ரொம்ப மாற்றம்லாம் இல்லை. ஓகே, எப்பயும் போல் லைவ் மார்க்கெட்டில் பண்ணிவிட்டு கரெக்டாக மொமெண்டம் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு இதை பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபண்டமெண்டலாக சொல்லித்தரத்துக்கு நான் இருக்கேன். நீங்கள் கவலையே பண்ண வேணாம். என்னென்னலாம் மெயின் டாப் நியூஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லியும் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக 1000 ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணிடுவோம். சரிங்களா, ஓகேங்க, டேக் கேர், பாய் பாய், டாட்டா. இந்த வீடியோ திரும்ப சொல்கிறேன், எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். நாம் எப்பயுமே ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதே கிடையாது. சரி ஓகேங்க, பாய். சீக்கிரமாக அனலைஸ் பண்ணிட்டு நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு இன்றைக்கி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னு. சரியா, டாட்டா.